இப்படி ஒரு விஷயத்துல நான் லைஃப்ல பண்ணுவேன்னு சத்தியமா கனவுல கூட நெனச்சது கிடையாது. ஆனா, இப்போ வருஷா வருஷம் அது பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சு, அத நல்லபடியா பண்ணி முடிக்கிறத நெனைக்கும்போது, நிஜமாலுமே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நாங்க எப்படி வருஷா வருஷம் பழனி யாத்திரை போறோங்கிற ஒரு ஷார்ட் வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இது. எப்பயுமே மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு காலையில போய் மாலை போட்டுட்டு, நம்ம எப்பயுமே ரெகுலரா கோயிலுக்கு போற வலம்புரி விநாயகர் கோயில்ல போய் மாலை போட்டுட்டு, ஆப்போசிட்ல மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஈஸ்வரன் கோயில், பெருமாள் கோயில், மடம் எல்லாத்துக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, லஞ்ச் வந்து விரத சாப்பாடு சாப்பிட்டுட்டு, பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு, ஈவினிங் ஒரு 6 to 7 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஈரோட்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். கிளம்புனோம் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் அன்னமார் பெட்ரோல் பங்க்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்கேன். அங்கேருந்து என்னோடய குரூப் வந்துடுவாங்க. அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா, நைட்டு வந்து அவல்பூந்துரை, அவல்பூந்துரையிலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து அரச்சலூரில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டே பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஏர்லி மார்னிங் வந்து கிளம்பி அங்கேருந்து நடந்தோம் அப்படின்னா, காங்கேயம் வந்து ரீச் ஆகும்போது ஒரு 10, 11 மணி அந்த ரேஞ்ச் பக்கமாக ஆகிடும். அதுக்கப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் ஒரு 4:00 மேலே நம்ம கிளம்புனோம் அப்படின்னா, நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊதியூருங்கிற ஒரு பிளேஸு அங்கே போய் செட்டில் ஆயிடுவோம். அங்கெல்லாம் செம்ம குளிராக இருக்கும். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் விடிய விடிய நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே நமக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கிடைக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக சாப்பாடு விதவிதமாக போடுவாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் அவ்வளோ அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வழிநெடுகிலும். ஸோ அதை சூப்பராக நம்ம சாப்பிட்டுட்டு நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த அன்னைக்கு நைட்டு தாராபுரம் 4 ரோடு வந்து வந்ததுக்கப்புறமா அங்கே ஸ்டே பண்ணிருவோம். அதுக்கப்புறம் விடிய காலையில் நேரமே எந்திரிச்சு கிளம்புவோம். இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா, மண்டே மார்னிங் 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா, மானூருங்கிற ப்ளேஸில் இந்த வேல் காமிக்கிற அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துல சூப்பராக வந்து அந்த வேல் பார்க்கும்போதே அவ்வளோ பரவசமாக இருக்கும். அங்கே வந்து உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி சம்திங்லாம் கொடுப்பாங்க. அதையும் குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, மண்டே மார்னிங் ஒரு 7:30 அந்த ரேஞ்சுக்கெலாம் வந்துட்டு பழனிமலை பக்கம் வந்துட்டோம். இந்த தடவை ரொம்ப இருட்டாகவும் பனியாகவும் இருந்ததுனால பழனிக்கு பக்கம் வந்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கு மலையே தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கற்பூரம் வச்சு ஓம் போட ஆரம்பிச்சிருவோம். எல்லாருமே போடுவாங்க. போடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததெல்லாம் அந்த மலையை பார்த்தோன்னே வர்ற பரவசத்துக்கு அளவே இருக்காது. அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப அழகான பக்தியோடு எல்லோரும் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுறோம். ஸோ எல்லாரோட பிரார்த்தனையும் முருகர் வந்து நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மனசார. இந்த வீடியோ உங்களுக்கு